இப்பேற்பட்ட நாடகத்திலே இந்த சபையை தேடி வந்திருக்கிறீங்களே சாமி, நீங்க யாருங்க? என் பெயர் என்ன? சொல்லிவிடுங்க. நான் எதுக்கு வந்திருக்கிறேன்? எதை விடிஞ்ச 500,000 லோன் கட்டுறதுக்கு தான். நீ மட்டும் இல்ல சாமி, நாங்க 20 பேர் அதுக்கு தான் வந்துக்கிறோம். நாம யாரா வேண்டிய மண்ண? சரி சாமி, நீங்க இந்த நாடகத்துல யாருங்க? கண்ணதாசங்காரே கூடி பேரை சொல்லி ஊட்டி கூடி குடி மச்சான போய் பாட போறேண்டா கண்ணாடி கோப்பையிலே தலைமுடி செல்லடி உலகைய கொண்டிருக்கிட்டா ஒரு பொருட்கா செல்லடி போதை என்பது ஒரு பாம்பு விஷந்தா சேர்ந்து குடிச்சா அது ஒரு சோசலிசந்தா கண்ணதாசங்காரே கூடி கணபர்வதற்கான குடி இல்ல வந்து அவங்க சொல்லுவார் பேச்சு ஏன்டா பவுன் கோவக்காரன் ஐயோ சொல்லுவார் பேச்சு ஐயோ ஓய் நல்லா செத்துவார் போய் கேச்சு பாருங்க ஜாலரா அடிக்கிட்டு வரோம் அப்ப அடிக்கிறது என்ன அடி வாங்கிட்டு அப்படி சிரிப்பு உங்களுக்கு பீமா கனேகங்க மாமா என்னெல்லாம் மகளது அறியுமா கனேகங்க மாயா புடுங்க சுத்தி மயில பாருமா இல்ல தனியா வச்சிட்டு ஒரு விஷயத்துக்காக உங்களுக்கு தெரியாது அதே குண்டா வாங்கலாம் வளர்த்திட்டு இருக்கிறேன் அதே பாரு சும்மா சும்மா அந்த முடி எடுத்து கீழே போட சாமி குப்பை வேஸ்டா போயிருது ஒரு வருஷமா டைம் வச்சுட்டு எடுத்தோம்னா பாரு எக்ஸல்ல குண்டா கட்டிக்கிட்டு 100 கிராம் முடி 400 ரூபாய் விளம்பரம் பண்ணிட்டு வருவாங்க அவங்க கிட்ட எடுத்து கூட 2 குண்டா வாங்கி போச்சுக்கலாம் நீ மட்டும் பாரு இது வரைக்கும் நானே எங்க வீட்டுக்கு போட்டு 4 குண்டா வாங்கிட்டோம் அதுலயும் பாரு வைக்கிறேன் ஏன் முடிக்குன்னா சாதா குண்டா என் கூட்டுக்கார முடிச்சுன்னா பித்தளை குண்டா கொடுக்குறப்பா நானும் 4 கிட்ட கேட்டேன் என்ன எடுக்க மாட்டேன் சாதா குண்டா என் கூட்டுக்கார முடி பித்தளை குண்டா கொடுக்குறேன் அது உங்க கூட்டுக்கார முடி கொஞ்சம் நீளமாக இருக்கிறானே சரி உங்களுடைய பேர் என்ன சாமி சாமி மன்னாதி மன்னர்களும் நானும் சொல்லணுமா இதெல்லாம் சொல்லணும் மன்னாதி மன்னர்களும்
விளங்கிட வேண்டும். பார்த்தவர் பயந்து பயந்து ஓடணும். மாவீரன் மகாவீர தேவேந்திரமா இருந்தாலும் இருந்தாலும் டேய் இப்பேற்பட்ட வீர மகனை இப்படி முன்னாடி வாங்க. உங்க பேரு தேவேந்திர மன்னன். ஆமாடா இப்பேற்பட்ட அளவுள்ள மன்னன் இந்த உலகத்துல பெற்றாங்களே நீ ஐயோ வாங்குற நீ அம்மா வாங்குற பூரா ஒரு பூக்குற முடிஞ்சு பேரு வயிற்று வச்சுட்டா மகா புழுத்து புழுத்தா ஊடு புழுத்துறா ஊடு இருக்கிற மக்கள் சுத்தா ஓகே பெட்டான சாட்சி போதுவேன் மோசம் சுடுமா அம்மா புழுத்தாடுவேன். ஐயனும் திரிக்கிறாங்க என்னடா சமாச்சாரம் ஊடு ஊடு இருக்கிறா எப்ப யாராவது நடந்துடா என்னடா சொல்ல வர இல்லையே எனக்கு தெரியும். நாடு தானாவன் தலை கொடுக்குறீங்க என்ன சொல்றான் ஆனா மூஞ்ச பாரு உங்க அம்மா புண்டையாட்டம் ஏங்க நாம அடிக்க அடிக்க கொலாய் பின்னாடி தான் கொண்டு போவோம். அது பாருங்க அப்படியே சைஸை தூக்கி கொடுக்குறேன். ஏங்க உங்க பேரு தேவேந்திர மன்னன். நான் வந்து அது தெலுங்கு பேசுறேங்க. என்னண்ணே தெலுங்குங்க நான் பேசுறது. தெலுங்கு தெலுங்கு தெரியாதா? தெரியாதா ஏங்க நான் வந்து கூத்துலினா போர் வண்டிக்கு போய் அதனால பழமொழி தெரியும். எப்படி? இவன் மலையாளம் பேசுங்க. எப்படா பழகம் பேசுவா மலையாளம் உனக்கு தெரியாதா? தெரியாதுடா இன்னைக்கு நான் போய் பேசுற பழைய பேச்சாபி சொல்றா ஏதோ ஒண்ணு எந்த சேட்டா நான் மலையாளம் அறியும் நீ மலையாளம் அறிய மண்டபம் மகனே என்னடா சொல்றது இது மலையாளங்க. என்னடா கட்ட வார்த்தை வர மாதிரி இருக்குது அது இல்லைங்க அது மொழி மாற்றம் ஆகுது இல்லைங்க. தமிழுக்கும் மலையாளத்துக்கு மொழி மாற்றம் இருக்குது. அது அப்படி அது நாம ஹிந்தி பேசுவேன். ஹிந்தி பேசு அச்சா புல்தாகி காலே கவுதாகி அம்மா புடிச்சு வாத்தாகி இது ஹிந்தி. இது ஹிந்திங்க. தெலுங்குல பாட்டு பாடுவாங்க. எப்படா ஏரி கரனானோ ஊருக்கு மறந்துதா ஏமி சேத்துவே தப்பி ஜெனிக்கு நினைச்சி நூலு ரொண்ண தூக்கதா ஏமி சேத்துவே நானே தூமக்கதா ஏமி சேத்துவே நான் மீனுக்கு போகதா ஏமி சேத்துவே அம்மாடி அம்மாடி நாக்குவா பிங்குவா நாக்குவா பிங்குவா நூலு கும்பல் கட்டிட்டு போயே நான் விட்டு நீ பட்டதா கொஞ்சதா ஏமி சேத்துவே குண்டச்சி நூலுதா கும்பண்டோனா நீ தலப்பைக்கு போதா ஏமி சேத்துவே நீ பட்டதா குண்டதா ஏமி சேத்துவே நீ மொட்டதா கொலக்கதா ஏமி சேத்துவே. என்னடா சொல்றா பழமொழி பாட்டுங்க. ஒரே பாடமொழி வேணும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தை இதே தமிழ்ல பாட சொல்லுங்க ஆமாடா பாடு பழனியப்பா நான் கேட பொண்ணு எழுதிக்கிறீங்களா ஓய் பின்ன நான் சொல்லுமாதா? சரி சாமி என் பெயர் தேவேந்திரா இருந்தாலும் உங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு? என பெற்ற என் தாய் யாருங்க? ஐயா நான் 10 மாதம் சுமந்து மகாராஜா சொல்லுங்க. ஆஜர் அண்ணா மட்டும் அனுப்பிக்கல பார்த்தாரா? பிள்ளையா ரெடி. சரிங்க
சாமி சாமி ராஜு போறாங்க உனக்கு மனசாட்சி ஒண்ணு இருக்குதா? மனசாட்சி ஒண்ணு இருக்குதா இல்லையா? சேலப்பட்டியில இருந்து இந்த கருட பெருமா கோயில் கூத்தல்லாம் வந்தியா இல்ல கோமாளி பையனை கொண்டு விட்டு போலாம் வந்தியா? என்ன பண்ணி விட்டா தலைமையில உங்களுக்கு 20 ரூபா கொடுக்குற? நன்றிப்பா. இப்போ இது எப்படியோ பரவாயில்ல. காலையில ஒரு ஆப்பு ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆமாங்க. நான்டா குடிகார ஜாத்த ஓடி அளவு போக மாட்டேன். நான் தான் அவனுக்கு குடிச்சிட்டு இருக்கீங்களா? நீங்களா? குடிகார ஜாத்த எளவுக்கு போறது இல்லையா? நீ ஏன் எளவுக்கு போறதுன்னு ஜனங்களுக்கு தெரியாது. அதான் நான் சொன்னதே தெரியும். நீ ஏன் குடிகார ஜாத்த எளவுக்கு போறது இல்ல? நீ ஏன் குடிச்சு குடி வீட்ல பிளாட் ஆகி போய் அங்க குடுத்துறியா? யார் செத்ததுனே உனக்கு தெரியாது. சரி சரி சரி. உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? என் தாய் அதிதிதி. ஓ தாய் அதிதிதி. தந்தையா காசி மகாமுனிவர். அவருடைய தாய் தந்தை இருவருக்கும் நீங்கள் தேவேந்திரன் மகனாக பிறந்து இப்பேற்பட்ட மகாராஜன் வாழ்ந்து வரக்கூடிய நாடு இந்த நாடு. அமராவதி பொன்னுலகம் தெய்வலோகத்தை ஆளும் மனதாக இருந்தாலும் நான் யாரை மாலையிட்டேன்? கல்யாணம் ஆயிடுச்சா? ஏங்க உங்களுடைய மனைவி கல்யாணம் ஆயிடுச்சா? ஐயோ ஐ லவ் யூ மேரேஜ் பண்ணீங்கல்ல, மனைவி பேர் நினைச்சாங்க. அதை கேட்டா அதை நினைத்தா ஐயோ நண்பா ஏங்க வவுறு வலிக்குதா? இல்லடா என் மனைவியோட அழகை ரசித்தா. பொண்டாட்டி அளவுல நீங்க எல்லாம் பொண்டாட்டி நல்லா கட்டிட்டு அழகா ரசிக்கிறீங்க. நான் கல்யாணம் பண்ண அப்படி இந்த உலகத்துல யாரும் பண்ணிக்க முடியாதுங்க. எப்பறா என்ன நினைச்சிட்டீங்க? எங்க அப்பா 2 வருஷமா பொண்ணு தருவாங்க எனக்கு. ஆனா ஒரே ஊர்ல கூட பொண்ணுச்சுக்கல. பாவி சண்டல எங்க மாமியாருக்கு மகராஜியா மூஞ்ச பாத்துட்டு ஏதோ பையன் பூத்தடியாவது சம்பாதிச்சு போட்டுருவான் அப்படின்னு எங்க மாமியாருக்கு பொண்ணு கொடுத்தாங்க. நம்மளுக்கு கல்யாணம் நடக்குது ஒரு சந்தோஷத்துல. நான் கல்யாணம் பண்ண மண்டபத்துக்கு மட்டும் 5 லட்சங்க செலவு. ஐயருக்கு 25,000 ரூபாய் கொடுத்தேன். ஐயர் எங்க தலைமை கிடைக்கல. ஆனா ஐயரை கூட்டிட்டு வந்து அந்த ஐயருக்கு நாங்க மாங்குச்சி செங்கலோட கொடுத்ததும் அந்த ஐயர் என்ன நினைச்சாலே தெரியல சாமி. இந்த என்னமோ ஓமகுண்டம் அட செங்கலை சுத்தி வச்சு நெருப்பு வச்சு அடிச்சுட்டு அந்த சுடுகாட்டுல புன வைக்கிறாங்க. அந்த புகை மண்டபமே பூரா போகிறது மாதிரி. ஆனா அந்த நேரத்துல எங்க அந்த ஐயர் கம்மிருக்காத ஆனா கண்ணு கோமலி நேராய் போச்சு கட்டாக தாலி கொண்டாடி கத்துறேன்னா. ஆனா ஐயர் சொன்னா பேச்சு கேட்கணுமே அப்படின்னு நான் இப்படி எடுத்து தாலி எடுத்துட்டு போனேங்க. எங்க என் பொண்டாடி காலத்துல கட்டலாம். அந்த நேரத்துல பாவி சண்டல எங்க மாமியா அசாதி நிக்க கூடாது. ஆனா அரியா போய் நம்ம பொண்டாடி நம்ம பொண்ணு காலத்துல தாலி நல்லா கட்டுறாடா இல்லையா அப்படின்னு இந்த புகையில இப்படி எங்க மாமியா கீழே குமிஞ்சிட்டு இருக்கு. நானும் அந்த மண்டபமே பூரா புகையில கண்ணும் தெரியல ஒரு இளவும் தெரியலீங்க. ஏன் இப்படி தாலி எடுத்துட்டு போய் எங்க பொண்டாடி காலத்துல கட்டுறதுக்கு மாமியா காலத்துல அன்னைக்கு எங்க மாமனார் கோச்சிட்டு போனவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் எங்க மாமியார் நான் வச்சு கொலை பண்ணிட்டு இருக்கிறேங்க. தாலி கட்டணும்ல? ஆமாங்க. அப்ப கோடி மாமியாருக்கு பொண்டாட்டி உனக்கு அடையாளம் தெரியாம போச்சு. ஏங்க எங்க நீ ஒரு நப்பு கட்ட புடியே பேசுற? புகையில கண்டா தெரியலையா? பூரா சுடுகாட பூரா பணம் வைக்கிற அப்படி போக்குங்க. அடுத்த நாள் கரெக்டா தெரிஞ்சிச்சா இல்லையா? அடுத்த நாள் தெரிஞ்சிச்சா மித்தே சோடுங்க. மாமியா கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி காட்டிருந்தா கண்ணியா கல்யாணமே பண்ணிருப்பாங்க. அறுவாள் சூடு போட்டா அப்படிங்குது. உங்களுடைய மனைவி யாருச்சாமி? என் மனைவி இருக்கிறாரே மேகத்திற்கு ஒப்பான கரும்புதி வெந்தாமரை போட்டிருந்தார்களும் இதழ்களும் சந்திரனை போன்ற முகமும் வானவில் போட்டு இருப்பிருவமும் தண்ணிலே சுழல்கிற சுழல் பூச்சி போல ஒரு தொப்பு நடக்குங்க. தொப்புரா தொப்புள் அழகு தொப்புள் அழகும் அழகும் அவள் அண்ணன் அடையழகும் பின்ன சடையழகும் மேகத்து நண்பா அப்பேற்பட்ட அழகு வாய்ந்த தேவதை என் ஆசை மங்கை. ஐயோ வாய் எப்படி காட்டாதீங்க மவள் கொலாயிட்டு போகுது. இன்னும் சத்தியவரன் வீரனூர் தோட்டக்காட்டுக்கு சேர்ந்து அக்கிரி ஆபீசர் சத்திவேல் ஐயா அவர்கள் நமது நாடக கலைஞர் அனைவருக்குமே சொத்திலிருந்து 100 ரூபாய் என்பதை செய்துள்ளார். மிருதகத்திலிருந்து ஆர்மணி கலையிலிருந்து சரி ஐயாவாகப்பட்ட குலவி வித்வான் வரை அனைத்து கலைஞர்களுக்கும் அவர் சொத்திலிருந்து 100 ரூபாய் வாய் வழங்கியுள்ளார். அவர்கள் அது மட்டுமல்ல கொரோனாவில ஆளு குடிச்சு பருப்பு அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் கொடுத்துறோம். ஆனா நம்ம சத்திவேல் ஐயா அவர்கள் இவன் வாங்கிட்டுங்கிறதால சரி சொல்ல மாட்டானே. சரி நான் மட்டும் தான் சத்திவேல் அரிசி பருப்பு வாங்கி நீங்க பிக்க பார்த்துட்டீங்க. ஒரே வசூல் விட்டாங்க. வசூலாக இருக்குது.
உனக்குன்னு காஜி குத்துனா எல்லாம் நல்லா இருக்குன்னு கும்பிடுறது. ஆமாங்க. எங்களுக்கு குத்துனா ஏன் வேலை இல்லையாங்கிறது. எப்படா எங்கதான் வந்து தொலைஞ்சா? இனிமே தான் கதை நல்லா இருக்கும். தனபாவாஜர் இனிமே தான் உட்காந்து ஆடுவோம். காசு யாரும் கொடுக்காதீங்க. டேய் நீங்க ஆட்ட ஆடும்போது தொந்தரவு ஆகும்ல. மன்றா ஏன்டா இப்படி பழப்பு இருக்கிற? கொடுக்குற மாதிரி இருந்தா கொடுங்க. என் ஜோக் சும்மா தான் வாங்கி போட்டுக்கிறேன். சரி சரிங்க. என் மனைவி ராஜாமி மன்னா நான் மாலையிட்ட மங்கைக்கரசி உங்களுடைய மங்கைக்கரசி யாருங்க? என் மனைவியா? மனைவியாரோ? இந்திராணி. ஓ, மனைவியோ இந்திராணி. அப்படி இந்திராணியை திருமணம் செய்து இந்த தேவேந்திர மன்னனுக்கு குழந்தைகள் ஏதாவது உள்ளதா சாமி? 3 மக்கள் இருக்கிறார். 3 பிள்ளைகள். யாரு சாமி? தேவியானை, மந்திரமாலை, சித்திரசேனன். முத பிறந்தது பொட்ட பிள்ளையா? ஆமாடா. பெரியவங்க பழமொழி சும்மாவா சொல்லிருக்காங்க. சொட்ட புள்ள பிறந்து கொடுத்தா சாமி முன்ன நல்லா வளருமா? பொட்ட புள்ள வீட்டுல பிறந்தாவே நல்லா இருக்குமா? எங்க தம்பி வீட்டு பையனுக்கு சாமி பொட்ட புள்ள பிறந்துச்சு. அவன் 2 அடுக்கு மாடு வீடு கட்டி விட்டாங்க. எனக்கு இப்பதான் ஒரு 1.5 வயசுல ஒரு பையன் பிறந்தாங்க. ஊரை சுத்தி கந்தே தாங்க வாங்கிட்டு இருக்கிறேன். நேரம் அமையனுங்க அப்படி. அப்படி 3 பிள்ளைகளை பெற்றெடுத்து அப்படி இருந்தாலும் இங்க பாரு சாமி, என் மனைவியாகப்பட்ட இந்திராணி இன்றைக்கு அழைத்து என் மனைவியாகப்பட்ட இந்திராணி நானும் இருவர் ஒரு சப்பரமஞ்ச கூடத்திலே 2 பேரும் சாப்பிடுறீங்களா? பஞ்சான கட்டளையிலே கடல்ல இருவரும் நானும் என் மனைவியும் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் இருவரும் புணர்ச்சி ஆட வேண்டும். புணர்ச்சி என்றால் என்ன? காமலீலை செய்வது. அப்படின்னா என்ன? கட்டி சேர்வது. சேர்றீங்களா? எதுக்கு சேரம் ஜீகச்சிலியா? தெளிவா சொல்லி சாமி, எனக்கு அரியா பையன் ஒண்ணும் தெரியாது. ஆணு பெண்ணும் புணர்ச்சி ஆடுவது. அதுதான் கொல்ல. அப்படின்னா என்ன? புணர்ச்சினா என்னங்க?
சரி சாமி அப்படி இருவரும் கட்டில புணர்ச்சியாக வேண்டும் இருந்தாலும் என் மனையாவட்ட இன்றா நீ உடனடியாக அழைக்குமா உடனே அழைத்து வருகிறேன் வருகிறேன் அப்படியே சாமி